Praise the Lord. Hallelujah. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே நித்தியமானவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. சொல்றீங்களா? நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. அமேசுவே, இந்த காலையில் எங்களுக்கும் தகுதியே இல்லாத எங்களை உங்க கிருபையினால இரக்கத்தினால தகுதிப்படுத்தி எங்களுக்கு ஜீவன் தந்திரே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஓ நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. இன்னைக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார், அவர் நோக்கத்தை செய்ய வைக்கிறதுல எவ்வளவு பிரியப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நெருக்கம், அவமானம், தலகுனிவு நடக்குமா நடக்காதா, நான் நிற்பனா நிற்க மாட்டேனா, ஆனாலும் கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார். நெருக்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, ஆனா ஒரு காரியத்தை பாருங்க, வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அப்போ கண்டிப்பா அந்த நெருக்கங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் ஒரு நாள் நம்முடைய அகராதியிலே முற்றுப்புள்ளி அடையும். ஜெய கிறிஸ்து நம்மை ஜெயத்திலே மனமகிழ்ச்சியிலே அலங்கரிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு நீர் கிருபை தந்தீரே நன்றி, பலன் தந்தீரே நன்றி, ஊழியம் தந்தீரே நன்றி, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்னைக்கு பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு கூட காத்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுடைய எதிர்பார்ப்பை நீர் நிறைவேற்றி தருவீர், செய்து முடிப்பீர், ஜெயமெடுக்க கிருபை தருவீர், அவங்க தலையை நிமிர்த்துவீர், உயர்த்துவீர். ஆமென், சோத்திரம். வேலையில் இருந்த போராட்டத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்குறீங்க, சரீரத்தில் இருந்த நோயிலிருந்து பிரச்சனையிலிருந்து சுகத்தை கொடுக்குறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், தட்டுப்பாடு, பஞ்சம், பற்றாக்குறை, தரித்திரங்கள், சமாதான குளர்ச்சி, சண்டை சச்சரவுகள், சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து புறப்படுத்துறேன். ஆமென், சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி. செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவ மக்களை, விசேஷமாக நம் வேதத்திலிருந்து ஒரு வேத வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். இந்த நாளிலே நாம் ஜெயம் எடுப்பதும் வாழ்வதும் சுகித்திருப்பதும் அது 100% உண்மை. ஆமென். சங்கீதம் 148 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 148 அத்தியாயம் 18 வசனம் என்ன வருது?
ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. The Lord is near to all who call on him. ஆமென். அவர் நோக்கி கூப்பிட்ற அனைவருக்கும் கர்த்தர் சமயமாக இருக்கிறாராம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ நான் கர்த்தரை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நேற்று தினத்தில் பாருங்கள், பகல் வேலையில் என்னுடைய வேலை ஒன்று செஞ்சிட்ருக்கிறேன். அது ஒரு சின்ன கேப் உண்டாகுது இல்லையா? என்னடா அந்த கேப் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இவங்களுக்கு பேசு, ஃபோன் போடு. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க பாருங்க. நான் ஃபோன் போடுறேன், எடுத்து கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாங்க. அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, என்கிட்ட நீங்கள் பேசுங்க, வேதத்தில் பேசுங்க, எப்படியாவது பேசுங்க. யாராவது எனக்கு இப்போது ஜெப ஊழியத்தை செய்யணும், உங்கள் வார்த்தையை கொடுக்கணும், வறண்டு போய் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய ஃபோன் கால் அங்கே போகுது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்கள் இல்லையா? அப்போ பாருங்கள், ஒரு தேவ மனுஷனை கொண்டே செய்யும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுதுன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தரே நம்ம பக்கத்தில் வந்துடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. The Lord is near to all who call on him. யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க அருகில் கர்த்தர் வந்துடுறாரு. என்ன ஒரு வாக்குத்தத்தை பாருங்க. This verse speak to the closeness and availability of God to those who sincerely seek him. யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாக தேடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமயமாக இருக்கிறார். ரொம்ப கடினம் இல்லை, அவர் எப்பயும் அவைலபிளாக இருக்கிறாரு. நீங்கள் ஈஸியாக அவரை ஆக்சஸ் பண்ணலாம். ரெண்டாவது, அவர் அருகில் இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 3 காரியத்தை பார்த்து முடிப்போம். முதல் காரியம் இல்லையா, கடவுள் நம்முடைய அருகில் இருந்தால், காட்ஸ் நியர்னஸ். இது என்ன சொல்லுது? emphasizing that God is not distant but near to everyone who reach out to him. இது எதை காமிக்குதுன்னா, கர்த்தர் ரொம்ப தொலை தூரத்தில் இல்லை இல்லையா? அனைவரும் அவரை ரீச் பண்ணுற தூரத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும்போது கண்கலங்கி போய் எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் உதவி செய்ய முடியும், எனக்குன்னா திரும்பி ஒரு வாழ்வு வருமா? நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறார், ரீச் பண்ணுற தூரத்தில் இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ரெண்டாவது, reflect on how his presence is a source of comfort and strength in our daily life. இது எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய பிரசனம் ஒரு மனுஷிக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக, எவ்வளோ ஆறுதலாக, எவ்வளோ பலனாக இருக்குது அவங்களுடைய அனுதின ஜீவியத்திற்கு. இன்னைக்கு அநேகர் சில தேவைகள் இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் கடவுளுடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அவர் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு காரியங்களை செய்கிறத நீங்கள் உணர முடியும். உங்கள் அருகில் இருந்தார்னா செய்யாமல் போயிடுவாரா? உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு இல்லைங்களா? மூன்றாவது, கடவுள் நம்முடைய அருகில் இருந்தால், mention that his nearness is not conditional on our worthiness but on his grace. அதாவது இது எதை காமிக்குதுன்னா, ஏதோ நான் கொஞ்சம் யோக்கியமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்போ தான் கர்த்தருடைய உதவி நமக்கு இருக்கும், கூப்பிட்டா கர்த்தர் வந்துடுவார். இல்லை, அதை காமிக்கலை. என்னுடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வரல, அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்கிறார். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது இல்லையா? யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்றாங்களோ, யார் கூப்பிடுவா, எனக்கு அவர் கிருபை வேணும், அவருடைய இரக்கம் வேணும், நான் அதில் தான் வாழுவேன். நிர்பந்தம் இருக்குது, தோல்வி இருக்குது, நெருக்கம் இருக்குது, அவமானம் இருக்குது, இவைகள் மத்தியிலையும் எனக்கு கர்த்தர் உதவி செய்வார்ன்ற நம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த இரக்கத்தை நம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த கிருபையை நம்புறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது காலிங் ஆன் த லார்ட், கடவுளை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லுது. மனுஷனை கூப்பிட்டுட்டு இருக்காத. யாராவது அப்படி செய்வாங்களா?
இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ மக்கள் பாருங்கள், நாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, அஞ்சனக்காரங்கிட்ட போகிறாங்க. ஏதாவது நல்லது நடக்குமா? நீங்கள் கர்த்தரை கூப்பிடுங்க, நல்லது நடக்கும். இந்த பாயிண்டில் நம்ம எதை யோசிக்கணும்னா, the importance of calling on God, not just in time of need but in all circumstances. ஏதோ ஒரு முக்கியமான நேரத்தில் தான் கர்த்தர் வந்து உதவி செய்வார். மற்ற நேரத்தில்னா இல்லை நீ பார்த்துக்கப்பா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், இல்லை. பட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ், எல்லா சூழ்நிலையிலும். இன்னைக்கு உன் போராட்டத்தை பற்றி, என் போராட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய கஷ்டத்தை நான் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஹலோ, கர்த்தர் இருக்கிறார். யாரால புரிய முடியாதுங்க, யாரால புரிய முடியாது. புரிஞ்சாலும் உதவி செய்ய முடியாது. உங்களை புரிஞ்சவங்க, சூழ்நிலையை அறிஞ்சவர் கர்த்தர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆகவே கடவுளை நோக்கி கூப்பிடுறது எப்படின்னா, த்ரூ ப்ரேயர், வார்ஷிப் அண்ட் ரீடிங் த ஸ்கிரிப்சர். இப்படி தான் கடவுளை நோக்கி கூப்பிட முடியும். வேத வார்த்தை எடுங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, எடுத்து பாருங்க, கர்த்தர் பேசுறாரு. ஜெபத்தில் போங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க, துதிச்சு கர்த்தரை ஆராதித்து பாருங்க, வாயத்திறந்து பாருங்க. கர்த்தருடைய பதிலை நீங்க பார்க்க முடியும். அதுதான் கர்த்தரை கிட்ட போறதுக்கு வழி. அப்படிதான் போய் கர்த்தரை கூப்பிட முடியும். நீங்க கூப்பிட்டால் பதில் வரும். மூன்றாவதாக, கடைசி, காட்ஸ் ரெஸ்பான்ஸ். கடவுளுடைய மாறுத்தரம், பதில் எப்படி இருக்கு? Reassure that God listen and responds to those who earnestly seek Him. யாரெல்லாம் உண்மையா எனக்கு கடவுள் வேணும், அவரால் தான் எனக்கு மகிமை, அவரால் தான் எனக்கு தலைநிமிர்வு, அதுதான் எனக்கு கெத்தே, அதுதான் என் அந்தஸ்தே, அதுதான் நான் அம்பாசிடர், அவருக்குள்ள அம்பாசிடர் இன் கிரைஸ்ட், இப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? கடவுளை தேடுவாங்க. கடவுளை தேடுவாங்க. கடவுளை தேடுறவனுக்கு தான் இப்படிப்பட்ட பதிலை கர்த்தர்கிட்ட இருந்து பெற முடியும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கடவுள் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டுங்க. அது வெற்றியின் முடிவு, தோல்வி முடிவு இல்லை, பயம் இல்லை, கேள்விக்குறி இல்லை, நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகம் இல்லை, அற்புதமான முடிவு. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தப்பா, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் அப்பா. கூப்பிட்ற அனைவருக்கும் நீங்கள் சமீபமாக இருப்பீங்கன்னு இன்னைக்கு வாக்கு, அதை நான் நம்புகிறேன். நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன். வாயை திறந்து சொல்லுங்கள், என் தேவனாலே எனக்கு தலை நிமிர்வு உண்டாகும், நான் ஜெயம் எடுப்பேன், வாழ்வேன், சுகித்திருப்பேன், அவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.